ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த வாக்கை பலிக்க செய்வதற்காகவே, நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா எத்தனையோ முறை நான் உனக்கு வாக்கு கொடுத்த போதெல்லாம், வாய்ப்பை கொடுத்த போதெல்லாம் அதை தவற விட்டுட்டு இன்னைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கன்றத என்னால் பார்க்க முடியலை. அதனால தான் இப்போதே இந்த சாயப்பா உனக்கு தெய்வ வாக்கை கொடுத்து தெய்வ சங்கல்பத்தோட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் சொல்கிறத கேட்டு பயப்படாமல் பதறாமல் அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் போதும். உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். நான் உனக்கு கொடுப்பதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகளை மட்டும் பேசுறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசு. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு கேள்விப்பட்டிருப்ப. நீ பேசுகிற வார்த்தைகள் சில எப்படி உன் திறமையை வெளிப்படுத்துதோ, உன்னை ஜெயிக்க வைக்குதோ, அதே போல் நீ பேசுகிற வார்த்தைகளே உனக்கு அழிவையும் கொடுக்கலாம், உனக்கு எதிரில் இருக்கவங்க மனசையும் கொல்லலாம். அதனால் யார் மனசையும் கொல்லாமல் காயப்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை, அன்பும் ஆதரவும் நிறைஞ்ச வார்த்தைகளை பேசி பழகு. எப்போதும் செய்யும் செயல்களிலும் சொல்லும் சொற்களிலும் கவனமாக இருக்கும்போது யாருமே தோற்று போக வாய்ப்பே இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருக்குது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறதின் மூலமாக நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்னு கணக்கு போடுறவங்களா இருக்காங்க. தான் செஞ்ச உதவிக்கு அடுத்தவங்க நன்றி சொல்லணும்னு கூட எதிர்பார்க்காம செய்கிறவன் தான் நல்ல மனுஷன். உன்னிடம் உதவி பெறுபவர்கள் உனக்கு செலுத்த தவறுவதை நான் உனக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் நன்றி கெட்டவர்கள் அதிக பேர் ஆயிட்டாங்க. யார் நல்லது செஞ்சாலும் அதை மறக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இந்த பூமியில். யார் என்ன நல்லதை செஞ்சாலும் அதுக்கு நான் கணக்கு வச்சு அவர்களுக்கு உரிய பலனை பல மடங்காக கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ மட்டும் சரியாக இருந்தால் போதாது, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் சரியாக இருக்கணும். அதனால் கூட வச்சிருக்கவங்களையும் நல்லவங்களா, நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை சரி செய்ய நீ போராடுறதில் தப்பே இல்லை. பாதியிலேயே போராட்ட களத்திலிருந்து விலகுவது தான் தோல்வி. கடைசி வரைக்கும் உன்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய தீவிர ஆர்வமும் முயற்சியும் ஒழுக்கமும் கண்டிப்பாக உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கிடைக்க செய்யும் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் போர்க்களத்தில் இருந்து, வாழ்க்கை களத்தில் இருந்து விலகிவிடாதே. உண்மையான ஒழுக்கத்தை உன்னுடைய ஆயுதமாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நீ என்கிட்ட கேட்ட விஷயம் இப்போதைக்கு உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நிரந்தரமாக கிடைக்காமலேயே போயிடாது. நீ எப்போதும் உன்னால் முடிஞ்சதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு எந்த செயலிலும் முடியாதுன்னு பாதியில் விட்டுடக்கூடாது. உன்னாலான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் தரத்தை நீ ஒருபோதும் பணத்துக்காக குறைக்காதே. கொடுக்கிற ஊதியத்துக்கு ஏற்றாற் போல நீ எப்போதும் உன் செயல்களையும் உழைப்பையும் சரியாக செஞ்சிரு. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுல உண்மையாக உறுதியாக இரு. இதை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுத்துருவேன்னு வாக்கு கொடுத்தினா அதை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடு என் செல்லமே. இப்படி செயலில் நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமும் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ பல மடங்கு வெற்றி பெறுவாய். நீ எதை தேடியும் போக அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ மற்றவங்களை நேசிக்கும் போது உன்னை எல்லாரும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே எல்லா நல்லதையும் அடுத்தவங்க தான் முதல்ல செய்யணும். அடுத்தவங்க வந்து பேசட்டும், நான் பேசுகிறேன், அடுத்தவங்க வந்து கை நீட்டி கரம்பில் ஏதாவது கொடுக்கட்டும், அப்புறமா நான் கொடுக்குறேன்னு அடுத்தவங்களையே எதிர்பார்க்காம முதல்ல உதவி செய்யக்கூடிய முதல் ஆளாக நீ இரு. எல்லாரிடமும் அனுசரித்து இறங்கி போகக்கூடிய பொறுமையான பிள்ளையாக இருக்க பழகிக்கோ. ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படி நடந்து கொள்ளாதே. எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் பிள்ளையாக நீரு. எடுத்ததுக்கெல்லாம்
சந்தேகப்படக்கூடாது என் செல்லமே. அடுத்தவங்களை குறை சொல்றதையும் அடுத்தவர்களை விமர்சிப்பதும் வேலையாக செய்யாதே. நன்றி உணர்வும் மன்னிப்புன்ற வார்த்தைகளை எல்லாம் நீ அடிக்கடி பயன்படுத்தணும். உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சாயப்பா என் பிள்ளையாகிய உன்னை இந்த சாயப்பாக்கை பிடிச்சு போனதால தானே உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழ தயாராகு. எந்த விஷயத்தையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாதே. இன்னைக்கு முடிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடு. சரியான நேரம் வரும்போது உனக்கான விஷயங்களை சவாலாக ஏற்று நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு, எல்லா வகையிலும் உனக்கு இன்பம் கிடைக்கும் அளவுக்கு உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவர் செய்த தீங்கையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் மறந்துவிடு. கோபப்படுறதை நிறுத்திட்டு உன் வாழ்க்கையை எப்படி அமைதியாக பொறுமையாக சிறப்பாக வாழலாங்கிறத பற்றி யோசி. நீ எதை பின்பற்ற விரும்பினாலும் வாழ்க்கை எப்படி வாழலாம்னு நினச்சாலும் அதை இப்போதே இந்த நிமிஷத்தில் இருந்தே செய்ய ஆரம்பிச்சிடு என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி மென்மேலும் நீ வெற்றி பெறும்படி உனக்கு வழிகாட்ட போகிறேன். நல்ல தரத்தோட நல்ல தகுதியோட வைராகியத்தோட நல்ல திறமையோட அன்போட இந்த அகிலத்தையே ஆளக்கூடிய பிள்ளையாக நீ வாழணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நிச்சயம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும். தனித்துவத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் தண்டனையை கொடுக்கக்கூடாது. யாரோ உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்க, யாரோ உனக்கு தப்பு சிரோகம் தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா அவர்களை பழி வாங்கவோ காயப்படுத்தவோ நினைக்காம அவர்களை மனசார மன்னிக்க முயற்சி செய். ஒருத்தரை நீ மன்னிக்கும் போது அவங்க மனசே அவர்களை உறுத்தும் குத்தும். அடுத்த முறை அந்த தவறை அவர்களை செய்ய விடாது என் செல்லமே. மனசாட்சி தான் எப்போதுமே ஒரு மனிதனை நின்று கொன்று திருத்தக்கூடிய நல்ல விஷயம். நீ அடுத்தவங்களை மன்னிக்கும் போது அது இறைவனின் குணமாக மாறும். அடுத்தவங்களை மன்னிக்கிற உன்னை நான் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொள்ளக்கூடிய ஆளாக மாற்றுவேன். உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தவங்க உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு பலனை எதிர்பார்க்காம எல்லா இடங்களிலும் எப்படி மழை ஒரே மாதிரி சமமாக பெய்யுமோ அதே போல உன்னால் முடிஞ்ச உதவியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் புண்ணிய கணக்கு நிரம்பி வழிய போகுது. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நீ கேட்காமலேயே வட்டியும் முதலுமாக இந்த சாயப்பா உனக்கு நன்மைகளாக திருப்பி கொடுப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு பேரும் புகழும் சிறப்பும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த சாயப்பாவின் துணை கொண்டு நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவ. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல திருப்பத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்காக நான் மிகப்பெரிய வேலைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் கொஞ்சம் ஊக்கம் இல்லாத காரணத்தால் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறா தப்பாக நடக்கும்போது உடனே மூளையில் முடங்கி போயிடுற. முதல்ல உன்னுடைய திறமையை நீ சரியாக புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களும் எடுத்தவனே சரியாக நடந்துடாது. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது தான் ஒவ்வொன்றா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கு நீயே கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துக்கோ என் செல்லமே. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் சோகத்துக்கு உள்ளாக வேண்டாம். வாழ்க்கையில் எப்படி வெயிலையும் குளிரையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறீங்களோ அதே போலவே பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கூட சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாமே காலமும் சூழ்நிலைகளும் போல மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அனுசரித்து போகணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கீழே விழுகிறது தோல்வி அல்ல, விழுந்த பிறகும் எந்திரிக்காம விழுந்தே கிடப்பது தான் வெட்கமும் தோல்வியும் என் செல்லமே. கீழே தவறி விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. அதன் மூலமாக உன்னுடைய பெருமை இந்த உலகத்துக்கு தெரிய வரும். உன் குறையை
நீ மற்றவங்க குறையோட ஒப்பிட்டு பார்க்காம, அவங்கள விட நான் குறைவாக தான் தப்பு செய்கிறேன்னு யோசிக்காம, குறையே இல்லாத தப்பே செய்யாத நல்ல குணம் கொண்ட நல்ல பிள்ளையாக இரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தோடு கூடிய சிறப்பான வாழ்க்கையை வாழும்படியும் வெற்றி பெறும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத.